பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாவே கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற வேணும். அப்படி தவறணும் அப்படின்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழலானது இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எச்சரிக்கிறது. பித்ருக்கள் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டுனும் நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். அமாவாசையில் செய்யப்படக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப தனித்துவமான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த அமாவாசையோட முக்கியமான சிறப்பையும், இந்த அமாவாசையில் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் வீட்டு பூஜை அறையில் அல்லது கோவிலில் எப்படி செய்யணும், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டில் இந்த ஒரு தவறை செஞ்சீங்க அப்படின்னா தீராத பாவம் வருமா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே போல தான் பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். ஆனால் அமாவாசை இன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர்களை வழிபடுவதோட குலதெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு. அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதனால என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அமாவாசை போல் பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் பார்த்தோமா, ஒவ்வொரு மாதமே வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசை குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை எல்லாமே நம்ம செய்யணும். அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும். எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிதாக நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சு வழிபடலாம். பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் வைத்து படைத்து படையல் இட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு முதல் உணவிட்டாவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அவங்களோட ஆசையை முழுமாக நமக்கு கிடைக்க செய்யும். அமாவாசையில் உணவேதும் சாப்பிடாம நீங்கள் விரதம் இருந்து அந்த மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, காகத்திற்கு சாதம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதனால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குமா. விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுவதுதான் இந்த அமாவாசை நாள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ரொம்ப விசேஷமான சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யுமா. மேலுமே அன்றைய நாளில் கண்டிப்பாக நீங்கள் தண்ணீரோட சிறிது கல் உப்பு சேர்த்து நீங்கள் வீட்டை தொடச்சி எடுத்துக்கலாம். காலை மாலை என இருவேளையும் பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைங்க. குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விரதம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்களா, அமாவாசை நாளில் கண்டிப்பாக ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அமாவாசை நாளின் போது அசைவம் உண்ணும் பொழுது உடம்புல ஒருவித அசௌகரியம் ஏற்படுமா. ஸோ இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால தான் இந்த அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலுமே வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது அல்லது ஒலிக்க விடுவது ரொம்பவே நல்லது. அமாவாசை இன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடுவது நம்மளோட முன்னோர்களோட ஆசையை முழுமையாக பெற்றுக் கொடுக்குமா. இந்த நாளில் வீட்டோட பூஜை அறையில் குலதெய்வம் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை வைத்துட்டு தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி முன்னோர்களுக்கு பிடித்தமான பிரசாதங்களை நீங்கள் தனியாக வச்சு படைச்சி மனதார பிரார்த்தனை செய்யுங்க. குடும்பத்திற்கு நிறைந்த நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அடுத்ததான் வீட்டு வழிபாடு. அமாவாசை திதி இன்னைக்கு நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபடணும். பூஜை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரிச்சுக்கோங்க. பூக்களை நிறைய போடுங்க. மேலுமே குலதெய்வத்திற்கு உகந்த மலர்களை நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. நிவேதனமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம், பழங்கள் போன்றவை எல்லாமே நைவேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். தீபம் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி 5 முக விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார நினச்சி வழிபடுங்க. அடுத்ததாக முன்னோர் வழிபாடு. பித்ருக்கள் குலதெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பித்ரு பூஜை கொடுப்பது வழக்கம். இதனால தான் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்குமா.
இப்படி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. குடும்பத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலுமே அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர்களோட சாபம் நீங்கி அவங்களோட ஆசி குடும்பத்திற்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும். மேலுமே நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வீங்க, இந்த அமாவாசை நாளில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னோர்களோட ஆன்மாக்கள் யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே தான் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படக்கூடிய தில ஹோமம் எத்தகைய ஆத்மாவையும் சாந்தியடைய செஞ்சு விடுமா. ஸோ ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். முன்னோர்களுக்கு சிதார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஏற்படுமா. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னோட வாழ்வில் பித்ரு தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனோட வம்சத்தினரை பாதிக்குமா. ஸோ ஒருவர் தன்னோட தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, பித்ரு தோஷத்தை மட்டும் விட்டு செல்லவே கூடாது. அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக அதை செய்யுங்க. அமாவாசை இன்னைக்கு முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜையானது நம்மளுடைய வம்சத்தினருக்கு பெரிதும் நலம் கொடுக்குமா. தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பித்ரு பூமைய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து நம்ம தரப்படுவது தான். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியோட அகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பித்ரு லோகத்தை அடையுமா. இப்படி ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்கும் இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகுகிறதாம். எனவே தான் அமாவாசை தோறுமே கட்டாயமாக நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி கொடுக்குமா. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாவாங்களாம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும். எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சு வழிபடலாம். இதனால் ரொம்ப நல்லது. அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்களாவே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமாவாசை நல்ல விரதம் இருப்பவங்க அல்லது விரதம் இல்லாங்க யாராக இருந்தாலும் சரி உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதாவது அமாவாசை நாளின் போது அசைவம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கணும் அல்லது ஒலிக்க விடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் இந்த அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்களேன், நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்தும் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வச்சு பூஜை அறையில் வைங்க. அதில் குலதெய்வத்தை உங்களோட மனதார நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப ஆராதனை செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது நைவேத்தியம் வைங்க, ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டாவது நீங்கள் வச்சு அன்றைய நாளில் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை தினத்தன்னைக்கு காலையிலே எழுந்துட்டு சுத்தபத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாயந்தர டைமில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லது. அப்படி செய்யும் பொழுது ஓம் ஹ்ரீம் என்று சொல்லி உங்களோட குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் மனதார உச்சரித்து நமக அப்படின்னு சொல்லி முடிங்க. அதாவது குலதெய்வத்தோட பெயர் சுப்பிரமணியம் அப்படின்னா ஓம் சீம் சுப்பிரமணியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை சொல்லுங்களேன். உங்களோட குலதெய்வத்து பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கூட நீங்கள் இதை உச்சரித்து பாருங்கள், ஓம் சீம் சுப்பிரமணியே நமக அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லி முடித்த பிறகு குலதெய்வம் என் வீட்டிற்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க. மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. ஒரு வாழை இலையை விரித்து அதில் சைவ உணவுகளை படையலாக போட்டுக்கோங்க. அந்த வாழை இலைக்கும் முன்பாக சிறிதளவு சிறிய கண்ணாடி வைங்க. அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வைத்து அதை குலதெய்வமாகவும் நம்மளுடைய முன்னோர்களாகவும் பாவித்து வழிபாடு செய்யுங்க. பிறகு தேங்காய் உடைத்து பழம் கற்பூர தீப ஆராதனை இதெல்லாமே காட்டி அந்த கண்ணாடியை பார்த்தவாறு குலதெய்வத்திடம் பேசுவது போல் நீங்கள் பேசி வீட்டிற்கு எழுந்தருள வேண்டும். மேலுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க. பிறகு இந்த படையலில் இருந்து சாதத்தை சிறிதளவு எடுத்துகிட்டு நீங்கள் காகத்திற்கு உணவாக வைத்து கூட
நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த முறையில் அமாவாசை தினத்தன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி முன்னோர்களை நினச்சும் இந்த சைவ படையலிட்டு வழிபாடு செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக முழுமையாக கிடைக்கும். இதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை சிறந்து விளக்கும். குலதெய்வ ஆலயம் அப்படி போகிறவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். மாலை வேளையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. உங்களோட குலதெய்வத்திற்கு பிடித்த நைவேத்தியத்தை வைத்து விட்டு நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களோட குலதெய்வத்தை மனதான பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களோட குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் சொல்லி ஒரு வசி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் குலதெய்வமே வசி அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்களா போதும். இதை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உங்களோட மனதார வாய் விட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. அப்படி குலதெய்வம் தெரிஞ்சவங்க இப்படி சொல்லுங்கள், தெரியாதவங்க இப்படி சொல்லுங்கள். குலதெய்வம் தெரியாதவங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னா அகிலம் பிறக்கும் முன்பே பிறந்த அங்காளம்மன் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்குவள். அவளே குலதெய்வங்களுக்கு எல்லாமே மூல தெய்வமாக காட்சியளிக்கிறாள். இப்படி அங்காளம்மனை குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்வதனால தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே நன்மையில் முடியும். தடைபட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் விரைவில் நடக்க ஆரம்பிக்குமா. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களும் நிம்மதி கிடைக்குமா. குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டு தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வாழையடிய வாழையாக குடும்பம் தழைத்து நிற்குமாம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், இந்த வீட்டு பூஜை அறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கு, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.